ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். இவ்வளவு பக்கத்துல போய் போலீஸ் அவளை தப்பிக்க விட்டுருச்சேம்மா. இந்நேரம் அந்த ரகு மட்டும் மாட்டியிருந்தான், அந்த சுடரும் மாட்டியிருப்பாமா. போலீஸ் அவன் வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு. எப்படியோ அவனுக்கு தகவல் தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான். எப்படியோ தகவல் தெரிஞ்சுச்சுன்னு ஏன் சொல்றீங்க? அதான் கலவாணிய குடும்பத்துக்குள்ளேயே வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி தகவல் போகாம இருக்கும்? நமக்கு வந்திருக்க தலைவலி உலகத்துல யாருக்கும் வந்திருக்க. ஒரு கலவாணி வெளியே இருக்கான், இன்னொரு கலவாணி குடும்பத்துக்குள்ளேயே இருக்கான். ஆனா குடும்பத்துல இருக்க கலவாணின்னு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவ வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் வெளியே சொல்றான். ஆனா அவளை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. என்னதான் பண்றதுன்னே தெரியல. யோ யோ யோ, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, உனக்கு பிபி அதிகமாயிட போகுது. சும்மா இருறீங்க. அவனுக்கு எப்படியும் இன்னொரு நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு இருக்கு. அந்த நம்பரை மட்டும் புடிச்சு கொடுங்க. அவனை எப்படியாவது தூக்கிடலான்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு. அந்த இன்னொரு நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணே, இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? என்னம்மா? சூப்பர் மல்லி, செம்ம ஐடியா சொன்ன. அப்படி பண்ணா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நான் இன்னைக்கே இத பண்றேன். மல்லி, உன் அண்ணன் சொல்றாருங்கிறதுக்காக அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு, விஜய் தம்பிய போதுமான அளவுக்கு நம்ம நோக அடிச்சிட்டோம். கல்யாண விஷயத்துல நம்ம பண்ண காரியத்துக்கெல்லாம் விஜய் தம்பி நம்ம முகத்திலேயே முழிச்சிருக்க கூடாது. அதுக்கப்புறமும் விஜய் தம்பி என்ன கூப்பிட்டு வேலை கொடுத்திருக்காருன்னா விஜய் தம்பியோட மனசு அவ்வளோ தங்கம்னு அர்த்தம். அந்த தங்கத்தை நாமளே தவிடு பொடி ஆக்கிடக்கூடாது. நாகு, என்ன திடீர்னு கட்சி மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம பண்றது நம்ம மனசுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுதான் பண்றோம், புரியுதா? அங்க ரேணுகான்னு இருக்கவ ரேணுகா இல்ல சுடர்தான்னு நமக்கு நல்லா தெரியும்ல. அவதானே இந்த வேலை எல்லாம் பண்றா. என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க நீ? ஐயோ யோ, அது எல்லாமே நமக்கு தெரியுது, ஆனா விஜய் தம்பிக்கு தெரியலையே. விஜய் தம்பி அவதான் ரேணுகான்னு மலை போல நம்புறாரு. அப்படி இருக்கிறப்ப நாம பண்ற ஒவ்வொரு வேலையும் விஜய் தம்பிக்கு தானே வருத்தமா இருக்கும். அவரு வருத்தப்படுற மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். அப்போ எதுவும் செய்யாம சும்மா இருக்க சொல்றியா? நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? நாளைக்கு கல்யாணம் முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணுவாங்க, அப்ப நம்ம சும்மா இருப்போமா? யோ யோ, நீ என்னையா நான் எது சொன்னாலும் என்கிட்டயே சண்டைக்கு வர? எது செஞ்சாலும் விஜய் தம்பி மனசு சங்கடப்படாத மாதிரி செய்யுங்கன்னு சொல்றேன். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ள உனக்கு வேலை போட்டு கொடுத்ததுனால நீ அவர் பக்கம் பேசுவியா? பாரு மல்லி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உங்க அண்ணன் என்ன பேசிட்டு இருக்காருன்னு பாரு. அண்ணன், ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணி, நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் மனசு சங்கடப்படாத மாதிரி இந்த விஷயத்த நான் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ணி. நாம ஒண்ணும் தப்பு பண்ணல. நம்ம விஜயோட நல்லதுக்காகவும் வெண்பாவோட நல்லதுக்காகவும் தான் இந்த விஷயத்த பண்றோம். இப்படி பண்ணதுக்காக விஜய் ஒரு நாள் நமக்கு நன்றி தான் சொல்வாரு. நீங்க பயப்படாதீங்க அண்ணி. எனக்கு பயம்லாம் இல்ல மல்லி. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜய் தம்பி கிட்ட அடிக்கடி பேசுறேனா, இப்பதான் விஜய் தம்பியோட மனசு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. விஜய் தம்பி பாக்குறதுக்கு கோவக்காரரா இருந்தாலும் அவரோட மனசு வேற யாருக்கும் வராது. அவரை கஷ்டப்படுத்த வேணான்னு தான் சொல்றேன். சரி, உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. அண்ணே, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. வழக்கமா இந்த நேரம் வெண்பா போன் பண்ணுவாளே, இன்னும் ஏன் இன்னைக்கு போன் பண்ணல? நல்ல வேலை, நிஷா சேத்தி சீக்கிரமா தூங்கிட்டாங்க. நைஸா போன் எடுத்து வந்தாச்சு. மல்லிமாக்கு போன் பண்ணுவோம். வெண்பா செல்லும். மல்லிமா, அம்மா
உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீங்க மட்டுமா மிஸ் பண்றீங்க? நானும் தான் மிஸ் பண்றேன். என்ன சீக்கிரம் அங்க கூட்டிட்டு போங்க மல்லிமா. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கு தான் நான் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ அம்மாக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப் பண்ணணும் மல்லிமா? நான் உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன். இப்போ நீ நிஷா ரூம்லயா இருக்க? இல்ல மல்லிமா. ரேணுகா அம்மா தூங்கிட்டாங்களா முழிச்சிருக்காங்களா? தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, மெதுவா ரேணுகா அம்மா ரூமுக்கு போ. ரேணுகா அம்மா தூங்கிட்டாங்களான்னு பாரு. தூங்கிட்டாங்கன்னா அவங்களோட போன்ல இருந்து பேர் இல்லாம வேற எந்த நம்பருக்கு அவங்க அடிக்கடி பேசுறாங்கன்னு பாரு. அந்த நம்பரை எனக்கு நோட் பண்ணி அனுப்பணும். உன்னால முடியுமா? இது சப்ப மேட்ட சால்ட் வாட்டர் மல்லிமா. நான் இது ஈஸியா பண்ணிடுவேனே. வெண்பா, கவனமா பண்ணணும். ரேணுகா அம்மாக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரியாது மல்லிமா. ஆனா ரேணுமா கிட்ட 2 போன் இருக்கே. நான் உங்களுக்கு எந்த போன்ல இருக்கிற நம்பர் சொல்லணும்? 2 போனா? ஆமா மல்லிமா. நம்ம வீட்ல இருக்கும்போது ஒரு போன் வச்சிருந்தாங்கல்ல, இப்போ இன்னொன்னு வச்சிருக்காங்க. எப்பவும் பில்லோ கீழேயே வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்படி ஒரு வேலை பாக்குறாளா? அந்த ரகு கூட பேசுறதுக்கு மட்டும் தனியா போன் வச்சிருப்பான். பிரச்சனை சீரியஸா இருக்கிறதால ஜாக்கிரதையா இருக்கா போல. வெண்பா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. அந்த பில்லோக்கு கீழே இருக்கிற போன் இருக்குல்ல, அந்த போனை எடுத்து அதுல இருக்கிற நம்பரை நோட் பண்ணி அனுப்பு. சரி மல்லிமா. இன்னொரு வேலை பண்ணணும் வெண்பா. அதையும் பண்ண முடியுமா? என்ன மல்லிமா? அதுல இருக்கிற நம்பருக்கு நான் சொல்ற ஒரு மெசேஜையும் அனுப்பணும். அனுப்ப முடியுமா? ஓ எஸ் மல்லிமா, அனுப்பிடுறேன். இப்ப போய் அந்த போனை எடு. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமா அடுத்து பண்ணு. சரி மல்லிமா. ஜாக்கிரதை வெண்பா. மல்லிமா, ரேணுமா தூங்கித்தான் இருக்காங்க. தூங்கிட்டாங்களா? நல்லா தெரியுமா? நல்லா தூங்குறாங்களா இல்லையான்னு எப்படி மல்லிமா செக் பண்றது? சரி, அங்க ஏதாவது நோட்டோ பேனாவோ இருந்தா கீழே போடு. முழிக்கிறாங்களான்னு பாரு. மல்லிமா எழுந்திருக்கல. இப்போ மெதுவா அந்த போனை எடு. மல்லிமா, போன் எடுத்துட்டேன். வெரி குட் செல்லம். அதுல கால் ஹிஸ்டரி பாரு. மல்லிமா, இதுல ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு நம்பர்ல இருந்துதான் அடிக்கடி கால் வந்திருக்கு. திருட்டு கழுத. ரகுவோட பேசுறதுக்கு தனி போன் வச்சிருக்கா போல. சரி, அந்த நம்பரை சொல்லு. 73 போதுமா மல்லிமா? வெண்பா, அந்த நம்பருக்கு நான் சொல்ற மெசேஜ அப்படியே டைப் பண்ணி அனுப்பு. சொல்லுங்க மல்லிமா. நாளைக்கு காலையில 10 மணிக்கு சாய்பாபா கோவிலுக்கு பின்னாடி வந்துரு. ஒரு எமர்ஜென்சி. எனக்கு கால் பண்ணாத, என்னால பேச முடியாது. ஆனா கண்டிப்பா அங்க வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். அனுப்பிட்டியா? அனுப்பிட்ட மல்லிமா. சரி, இப்போ அந்த மெசேஜ் டெலீட் பண்ணிடு. ஐயோ, அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.